Hi all, welcome back to my channel, Jenny's Easy Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஈஸி செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொண்டக்கடலையும் பன்னீரை வச்சு செய்ய போகிறோம். கொண்டக்கடலை இல்லைனா வேறு வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யலாம். பீன்ஸு, கேரட் அந்த மாதிரி கூட போட்டு செய்யலாம். கொண்டக்கடலை 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அது வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. பன்னீர் நான் வீட்டில் பண்ணேன், அதனால் அப்படி இருக்குது. அப்புறம் கேப்சிகம் 1, டொமேட்டோ 2 மீடியம் சைஸ், 2 ஆனியன், 2 க்ரீன் சில்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1/4 டீஸ்பூன். இது தேவையாக இருந்தால் போட்டுக்கோங்க, ஆப்ஷனல் தான் அது. அப்புறம் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் டர்மரிக், சால்ட் ஆஸ் பர் டேஸ்ட், கடுகும், cumin சீட்ஸ் ஜீரகமும் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். இது வந்துட்டு எதுக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்னா, சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லி, இடியாப்பம், ஆப்பம் இதுக்கெல்லாம் கூட சூட் ஆகும். பட் ரைஸ்க்கு அவ்வளோ சூட் ஆகாது. ஸோ ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேன் வச்சுட்டு கடுகும் போட்டுட்டேன். பாருங்கள், கடுகும் ஜீரகம் வெடிச்சதுக்கப்புறம் ஆனியன் போட்டிருக்கேன் நான். இதை வந்து ரொம்ப சாட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக இந்த அளவுக்கு போதும். ஒரு லைட் ப்ரௌன் அளவுக்கு தான் வந்திருக்கு, ரொம்ப வதங்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம அந்த டொமேட்டோ சேர்க்கலாம். அப்புறம் இதில் நான் மொத்தமாகவே ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன்னா, இந்த டீஸ்பூன் அளவுக்கு 2 டீஸ்பூன் தான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் நான். 2 டீஸ்பூன் ஆஃப் ஆயில். ஸோ அதுவே போதும் இதுக்கு. டொமேட்டோ சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அந்த கொண்டக்கடலை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து மசாலா ஆட் பண்ண போகிறோம். நான் இடைக்கிட இந்த வெங்காயத்துக்கும் தக்காளிக்கு தேவைப்படுற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி வதக்கிட்டுருக்கேன். இதில் இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணலாம். பன்னீரும் கேப்சிகமும் ஒரே டைமில் போட்டுக்கலாம். மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணி விடணும். இப்போ 1/2 கிளாஸ் வாட்டர் ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் இப்போ தான் வைக்க போகிறேன். வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக விடலாம். ஏன்னா அந்த மசாலாஸ் எல்லாம் உள்ளே இறங்கும். 2 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம அந்த பன்னீரும் கேப்சிகமும் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, நல்லா சாட்டே பண்ணி விட்டுட்டு கேப்சிகம் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் போட்டு கிளறி விட்டுட்டு மூடி வைக்க போகிறோம். அகைன் அதே 2 மினிட்ஸ் வேக வைக்க போகிறோம். இந்த டைமில் நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கிட்டு தேவையாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். குக் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இது இப்போ நம்ம சர்விங் பவுலில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, அவ்வளோதான். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் போடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் for further more videos. Thank you for your support. Thank you.